ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக 1 மந்த் வீடியோலாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன். டெலிவரிக்கு போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பேபியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எப்போ எழுந்துப்பாங்கன்ற ஒரு பயத்தோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ அந்த 16ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்ட் வீட்லேருந்து என்னோட அம்மா வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். ஸோ டெலிவரிக்கு எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காங்க. டேட்டே கிட்ட வந்துருச்சு, சீக்கிரம் வாடி வாடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் கிளம்பி போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேகு, டெலிவரி என்னென்னலாம் தேவை, என்னோட ட்ரெஸ், இத்தோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் இத்துக்கு மெடிசன், என்னோட மெடிசன் எல்லாமே எடுத்துட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். ஆக்சுவலாக எப்போவுமே இத்துக்குமே என்ன ஆச்சுன்னா, நான் போய் 1 வீக்லேயே எனக்கு இத்து பிறந்துட்டான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட்டே எடுக்கல. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் காலையில் எழுந்து சமைக்கணும், படுக்க முடியாது, ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 வாரம் ரெஸ்ட் எடுப்பேன். 1 வாரம் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுப்பேன். அப்பயுமே ஹாஸ்பிட்டல் செக்அப்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா டெலிவரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இத்துக்காச்சு. ஸோ இதே மாதிரி இந்த வாட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். நெக்ஸ்ட் செக்அப் 16க்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். போயிட்டு எங்கள் அம்மா கூட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் அம்மா சமைச்சு போகிறதுலாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 16ஆம் தேதி வந்துச்சு. கரெக்டாக அம்மா வீட்டுக்கு போய் 2வது நாளே எனக்கு 16th செக்அப் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண போகணும். பாப்பா என்னைக்கு நம்ம டெலிவரி பண்ணி எடுக்கலாம், ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க 16ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் ஹஸ்பண்ட் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் நைட்டும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நைட்லாம் உட்காந்து நான் என்னோடய பேபிக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நீ நாளைக்கு என்கிட்ட வந்துடுவியா என்னன்னு தெரியல, பட் என் மனசு சொல்லிகிட்டே இருக்கு, நீ நாளைக்கு என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு புலம்பிட்டு வயிற்று தடவி பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு சூப்பராக. நான் காலையிலேருந்து விலாக் எடுக்கலாம் 16th அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு இருந்துச்சு. ஸோ நான் எடுக்கலை. ஈவினிங் மட்டும் சும்மா ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போயுமே ரொம்ப ஃபியராக இருந்துச்சு என்னோடய மனசில். ஸோ போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னை தவிர வேறு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினச்சேன் இப்போ இன்னியோட இந்த பேபி பம்ப் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கிளம்பி போகும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், என்னடி விலாக்லாம் எடுத்துகிட்டு இருக்க, இன்றைக்கெலாம் ஒன்றும் நடக்காது, நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை எனக்கு ஏதோ தோணுது, என் உள் மனசில் இன்றைக்கி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கிளிப்பிங் ஸோ ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆயாச்சு. புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன், நல்லா அதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி க்ரூமிங்காக ஆகிட்டு ஏன் நீ இவ்வளோ மேக்கப்பில் வர அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டார். இல்லை பாப்பா இன்னைக்கு பிறந்துச்சுன்னா அம்மா பார்க்கும்போது அழகாக இருக்கணும்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு சிரிச்சிட்டே போனேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, இன்னைக்கு உனக்கு பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தார். அவர் நம்பவே இல்லை. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே நம்பலை அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, நம்ம 16ஆம் தேதி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு பாப்பா பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிறந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம அட்மிஷனாவது கண்டிப்பா அன்னைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னு எனக்கு தெரியல, அது ப்ரிடிக்ஷனா இருந்துச்சு, முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மைண்டை. இருந்தாலும் பயந்துட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்ன, நீ பயப்படுறதானே, 1 வாரமா சொல்லிட்டு கலாச்சிட்டே இருந்தாரு. இவ பயப்படுறப்பா, இவ மூஞ்சிலே தெரியுதுப்பா செமையா பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருந்தாரு. பின்ன இருக்கும்ல உள்ள நம்மளுக்குள்ள நம்ம தான் இந்த பேபியை டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னும் போது செமையா பயமா இருக்கும். நார்மலா சி செக்ஷனும் எல்லாமே ஒரு பயம்தான். சி செக்ஷன் நான் எப்படி கடந்து வந்தேன், என்னென்னலாம் அனுபவிச்சேன் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. ஸோ நான் பயந்துட்டே இருந்தேன். அன்றைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நார்மலாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் தான், ஐயோ நான் இத்துவை பார்க்காம வந்துட்டேனே, இன்னைக்கு என்ன ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையனை நான் பார்க்காம போயிடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு திங்க் வந்துச்சு. தாட் ப்ராசஸ் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப பயப்படுறேன். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டே இருக்கேன். இப்போ நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன், அந்த டைம் செம்மையாக மூஞ்சி மாறிடுச்சு. செம்மையாக பயந்துட்டே இருக்கேன். பயந்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் எச்சில் ரிலாக்ஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு என்ன ரொம்ப காம் பண்ணிட்டே இருந்தார். அவர் மட்டும் அந்த டைம் இல்லைன்னா நான் ரொம்பவே ரொம்ப நர்வஸாக ஆகிட்டு இருப்பேன். ஆல்ரெடி நர்வஸாக தான் இருந்தேன், அது எக்ஸ்ட்ரீம் நர்வஸ் ஆகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா சொன்னாங்க, அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹார்ட் பீட் செக் பண்ணணும், பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணணும். ஸோ சுடு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ரூமில் படுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் செக்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே ஹஸ்பண்ட் எனக்கு சூடாக தண்ணி எடுத்து கொடுத்தாரு. நல்லா குடி, நல்லா போன வாட்டி கிக்கிங் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த நல்லா கிக்கிங் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதே மாதிரி தான்
நான் நல்லா தண்ணி குடிச்சிட்டு, நான் போயிட்டு அந்த ரூம்ல வந்து போய் படுத்தேன். ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்கல்ல, பேபி ஹார்ட் பீட்டு. ஸோ வந்து அங்க போய் படுக்கும்போது, என்னோட வயித்துல வந்து பெல்ட் எல்லாமே கட்டிட்டாங்க. பெல்ட் கட்டிட்டு வந்து பேபியோட ஹார்ட் பீட்ட வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணும்போது, ஏதோ டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் கேட்டுச்சு. மிஷின் ஏதாவது கோளாறா இருக்கா? இல்லன்னா என்னன்னே எனக்கு சத்தியமா புரியல. அப்போ வந்து இன்னும் பயம் எடுத்துருச்சு. ஐயோ! எப்பவுமே நல்லா தான்டா இருக்கும் அந்த மிஷின். இன்னைக்கு என்ன ஏதோ சவுண்டெல்லாம் விடுது. ஒரு மாரி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கே மைண்ட் செட் என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நான் நர்ஸ் கிட்ட சொல்லும்போது, அவங்க பார்த்துட்டு போயிட்டு பெரிய நர்ஸ கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளதான் இன்னைக்கு சுத்தம் இன்னைக்கு நம்ம நெனச்சு வந்தது, இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது, நடக்க போகுது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி போய் பெரிய நர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த பேபியோட ஹார்ட் பீட் அந்த இசிஜி மாரி ஒரு பேப்பர் வெளிய வரும்ல. ஸோ அத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ஏதோ யோசிச்சாங்க. "என்னாச்சு கொஞ்சம் காமா இருங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் காமா தான் இருக்கேன். நான் ரொம்பலாம் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "இல்ல பேபியோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. எத்தன வாரம் ஆகுது? எத்தன வீக்ஸ் உங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு கேட்டாங்க. 37 வீக்ஸ் வந்து முடிஞ்சு 38த் வீக்ல வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப பாப்பா வந்து உங்களுக்கு பொறந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல அப்டின்னாங்க. இல்ல பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ண தான் வர சொல்லியிருந்தாங்க. பட் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க போயிட்டு வருவோம் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சோம். பட் வந்து இவ்ளோ சீக்கிரமா நடக்குமா அப்டின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்ல. மறுபடியும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பேபியோட ஹார்ட் ரேட் வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். அப்பயுமே வந்து பேபியோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ப்ரொசீட் பண்ணாலும் சான்ஸ் இருக்கு. டாக்டர் கிட்ட வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் காமா இருங்க அப்டின்னாங்க. ஸோ நான் வந்து காமா இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட மட்டும் கொஞ்சம் கூப்பிடுங்கடா தயவு செய்து அப்டின்னு சொன்னேன். அதே மாரி என் ஹஸ்பண்ட் வந்து கூப்ட்டாங்க. அவரு உள்ள வந்துட்டு அவரு ஒரே சிரிப்பு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் இப்டி பயப்படுற? மூஞ்சில தெரியுது. என் கண்ணெல்லாம் செமையா கலங்கிடுச்சு. எத நெனச்சு நான் வந்து அழுதேன் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்ணெல்லாம் செமையா கலங்கிடுச்சு. என் ஹஸ்பண்ட மட்டும் சொல்றேன், இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். நீ வந்து என் பையன மட்டும் கூட்டிட்டு வந்துரு. நான் பார்க்காம வந்துட்டேன். பார்க்காம வந்ததுனால எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ அவன மட்டும் கூட்டிட்டு வந்துரு இத்விகா. நான் பார்த்துட்டு தான் ஆப்பரேஷன் தியேட்டர் உள்ள போணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் "ஏச்சி அதெல்லாம் இருக்காதுடி. ஜஸ்ட் வந்து இரு வெயிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் மானிட்டர் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பேபியோடது. நம்ம வந்து கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. நீ ரொம்பலாம் வந்து பயப்படாத. நீ ஏன் அப்படியே பயந்துட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. "இல்ல எனக்கு தோணுது" அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறமேட்டுக்கா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம் காமா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு நர்ஸ் வந்து சூடா போயிட்டு ஒரு பால் வந்து நிறைய சக்கரை போட்டு வாங்கிட்டு வந்து குடுங்க ஆத்தி அப்படின்னாங்க. ஸோ ஹஸ்பண்டும் போயிட்டு சக்கரை போட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்தாரு. நான் நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் காமா உட்காந்துட்டு இருந்தேன். மறுபடியும் பெல்ட்ட கட்டுனாங்க. படுக்க வச்சாங்க. ரீடிங் போயிட்டே இருந்துச்சு. ரீடிங் போயிட்டே இருக்கும்போது டாக்டர் வந்து உள்ள வந்தாங்க. நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கேத்த மாரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டரும் என்ன கேட்டாங்க, இப்போ வந்து 38 வீக்ஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? வீட்ல வந்து நல்ல நாள் ஏதாவது பார்த்து சொல்லலாம். ஏதாவது டேட் வந்து பர்ட்டிகுலரா வந்து இன்னைக்கு தான் பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என் ஹஸ்பண்டா பக்கத்தில் நின்றுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குடி, ஹார்ட் பீட்லாம் வந்து சூப்பர் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு சிரிச்சிட்டே இருந்தார். ஏன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் அட்மிஷன்லாம் கிடையாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சிட்டே இருந்தார். என்னை பார்த்து அவருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பேபி பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்கிட்ட காமிச்சார் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிச்சிட்டே நம்ம வீட்டுக்கு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு இருந்தார். அவரு உள்ள வந்துட்டு இந்த ரீடிங்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு, "ஏய் நல்லா இருக்குடி. இப்போ வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து நல்லா வந்து ஸ்லோவா கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு." நம்ம டாக்டர் மாரி எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஹார்ட் பீட் வந்து சூப்பர் நார்மல் ஆயிடுச்சு. அப்பாடியோ! அப்படின்னு இருந்தது. சரி நர்ஸ் வந்து பார்த்துட்டு, "ஓகே இப்போ ஓகே தான். நீங்க வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாதீங்க" அப்படின்னாங்க. இருந்தாலுமே வந்து நான் அத பிலீவ் பண்ணவே இல்ல. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ரேஷன். இன்னைக்கு வந்து நம்ம அட்மிஷன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் அதே வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஹார்ட் பீட் வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சும்மா போயிட்டு நர்ஸ் கிட்ட கேட்டப்போ, "நார்மல் ஆயிடுச்சுக்கா. நீங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம். நீங்க வந்து பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து மணி ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சரி வந்து ஃபுல் ரீடிங்கும் முடிஞ்சிருச்சு. எடுத்துட்டு டாக்டர் கிட்ட வர சொன்னாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேபியோட வெயிட் செக் பண்ணோம். குரோத் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து ஸ்கேன் பண்றதுக்கு வந்து படுக்க சொன்னாங்க. 10:30 மணிக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பார்க்கும்போது பேபியோட வெயிட் வந்து 2.5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே மேம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டரோட லெவல் வந்து செக் பண்ணாங்க. அங்க வச்சாண்டா நம்மளுக்கு செக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாட்டரோட லெவல் வந்து செக் பண்ற லெவல் வந்து கம்மியா இருக்கு. ஸோ வந்து பேபி வந்து மூச்சு திணறி நம்ம என்ன எமர்ஜென்சில வந்து அத டெலிவரி பண்றதுக்கு இப்பயே டெலிவரி பண்ணிடலாம். 1 ஆர் 2 டேஸ் கூட நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன்ல இன்னைக்கு டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. இல்ல இன்னைக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. நான் சொன்னல அப்படின்னு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம வந்து எமர்ஜென்சியா வந்து பேபிக்கு வந்து மூச்சு திணறி நம்ம வந்து
டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ ஏதாவது பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஹார்ட் ரேட்டும் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்து மேலே கீழே வந்து போயிட்டு இருந்தது, அதிகமாக காமிச்சுது. பட் இந்த டைம் வந்து செகண்ட் டைம் போடும்போது உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது பேபியோட ஹார்ட் பீட்டு. ஸோ ஹார்ட் பீட் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்மியாகிறது வந்து ஹார்ட் பீட் வந்து கம்மியாகும், அப்படி இல்லை அதிகமாகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டர் தான். அப்படி இல்லைன்னா வந்து மூச்சு திணறல் ஆரம்பிக்கும் பேபிக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம பேபிக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே மேம், ரிஸ்க் அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், இல்லை 1 வீக் இல்லை 1 டே 2 டேஸ் கழிச்சு பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இதுதான் ஃபேக்ட், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரலாம், ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம், 1 வீக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து எல்லாமே சடனாக முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கும், நாங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து வெளியே போய் சிரிச்சுட்டு என்னடி பண்றது, ஐயோ இப்படி நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, எருமாடு நீ வாய் வச்ச மாதிரி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாச்சி சிரிச்சிட்டு இருந்தாரு. சரி இன்னைக்கு வந்து நம்ம எப்படியோ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், இன்னைக்கா இல்லை நாளைக்கா, அவ்வளோதான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு அதாவது 10:30 மணிக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, நாளைக்குனா காலைல 6:30 மணிக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ வந்து இன்னைக்கா இல்லை நாளைக்கா டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு இப்போ என்னன்னா மேஜராக வந்து இப்போ மணி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து எதுவுமே பிளாங்காக வந்தோம், செக்கப்புக்கு ஸ்கேனுக்கு வந்தோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நம்ம பண்ணவே இல்லை. உள்ளே போயிட்ட பிறகு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. கரெக்டாக வந்து அமௌண்ட் பற்றிலாம் கேட்டோம். அமௌண்ட் பற்றிலாம் விசாரிச்சுட்டு இருந்தார் ஹஸ்பண்டு. சில அமௌண்ட்டில் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்டோம் அமௌண்ட்டு. ஸோ வந்து சடனாக இது எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேஜராக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ளே வந்து ஃபேமிலி பிளானிங் பற்றி டாக்டர் வந்து கேட்டாங்க. 2 செகண்ட் பேபி இது, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் நான் பண்ணிக்கிறேன், இது கேர்ள் பேபி இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் வந்து கன்ஃபியூஸாக வராங்க, இது என்ன பேபி நம்ம சொல்லலாமா வேணாமா இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பேபி நீ வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னா நீ வந்து செம்மையாக வந்து ஒல்லியாக ஆகணும், உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நீ வந்து இன்னொரு பேபி வந்து டெலிவரி பெற்றுக்க முடியும், இல்லைனா உன்னால் பெற்றுக்க முடியாது, ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3வது ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேம், எனக்கு வந்து கேர்ள் பேபி நான் மட்டும்தான் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், ஃபேமிலி பிளானிங் பண்ணிப்பேன், இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சு. சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து பெரிய தருணம். நாங்கள் வந்து இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னைக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், என்ன ஆச்சு, எப்போ பாப்பா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ்.